நீலமேகமா நீர்மலையார் உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க. இந்த 4 பேர் நாடகத்தை கெடுத்துருவாங்க மாதிரி இருக்காங்க. இந்த போய் கூப்பிட்டு வரேன். இவங்கள்தான் முதல் தகடு வைக்கணும். எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. இந்த அங்கிட்டு ஒருத்தர் வந்துட்டேன். ஆஸ்பத்திரி லூப்பு பிறக்கிற மாதிரி. பல சுருட்டுது எங்க கருப்பே மாடு. மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க. ஏலே பொண்ணு வாக்க வந்தியெல்லாம் குடம் உடைக்க வந்து தண்ணிக்கு போயிட்டு இருந்துச்சு புள்ள. உடனே கூப்பிட்டு வந்தேன் மச்சான் கூப்பிட்றாருன்னு. முத பரிசம் போடும்போது வெறும் குடத்தில் வரணும். என்ன வெறும் பயம் முண்டையலாம் பொம்பளையில் ஊரம் போறாமையா இருக்குமே. நீங்கள் நித்தம் குத்திக்கிட்டு சாகணும். என் தங்கச்சி மாதிரி பொண்டாட்டி மாதிரி நான் கொட்டாம்பட்டியில் எந்த பொம்பளையும் இருக்கக்கூடாது. யாரும் இல்லை. உன் அளவுக்கு நான் அருணாக்குடி அக்குறேன். மண்டி போடுறா. கோயிலாக உளுந்து மண்டி போட்டு சாமி கும்பிடுனேன். உன் தங்கச்சி வெறுங்குடத்தை வந்தாலும் நான் தண்ணி குடத்தோடு வச்சு அடிக்கிறேன். தங்கச்சி உனக்கு அத்தாச்சி வேணும்டா பிரைத்தினி பையன். நான் கட்டும்போது உனக்கு என்ன வேணும்? அண்ணன் இல்லையாடா? அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி. 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். தங்கச்சி பேசுகிறா. அத்தான் என்னடா கோல்கட்டி போல கடைசியில் பிதுக்கும் போது சத்தம் வரும் பாரு பிரிச்சுன்னு. மகேந்திரா வேணும் வேகத்தடைக்கு முன்னாடி பிரேக் அடிச்ச மாதிரி இருக்கடா தொண்டை. அண்ணன் தங்கச்சி அத்தான் திரும்ப மாட்டாரா? திரும்ப மாட்டேத்தா சுழுக்கு. ஏன் தொண்டை எங்கனே பார்த்துருக்கேன். இந்த கீரை முண்டைய 2 வரி பாடுதாயி. தாயி ராசாவே விரைக்குமா? கொஞ்சம் இரு, டானிக்கையும் மாத்திரையும் போட்டு வாய். மச்சான் பாட்டு தான் மச்சான். ஏங்க ஓடுறீங்க? தங்கச்சி ஏழை தங்கச்சியா இல்லை மேய்க்க ஆடு கொண்டு வந்தியா? இருமா மூடு வருதா? ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா நீங்கள் புலங்கிறதுல எதுவும் கருத்து தங்கியிருக்கா? இல்லை மச்சான் நீங்கள் நினச்சி தம்பி செருப்பிட்டு அடிச்சு புரிய ஒரு அளவு. அடே சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிடுச்சாடா. ஏப்பா தேங்காயை உடச்சி என்ன மச்சான் சட்னி அரைக்காமல் வச்சுருது. உமா மகேஸ்வரி. எத உமா மகேஸ்வரி? உப்மா கிண்டும் போது கரண்டி மாதிரி இருக்கடா. அடே ஆத்தா இந்த செங்க காலவாசலம் மூடுத்தா. தாயி கொஞ்ச நேரத்தில் அனாதைய சாக தெரிஞ்சனத்தா. மடு மாறலடா. எந்த காட்டு முண்டையோ பக்கத்தில் எருக்களஞ்செடி வாட வருதடா. அம்மா தங்கச்சி உமா. உமா அண்ணே தங்கச்சி அண்ணே நீங்கள் புழங்கிட்டு இருந்துங்க. நான் போய் 7 சோறை கட்டிட்டு 8 மாதம் புறக்கட்டு மச்சான் வரேன். இருங்க மச்சான். என் மேலே அவ்வளோ அன்புங்க என் தங்கச்சிக்கு. உமா மகேஸ்வரி உலகாண்ட பரமேஸ்வரி. தாயி உனக்கு நான் 1000 கண்ணு பானை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு பானை எடுத்துருவோல. நீ என்னை பிடிச்சிருக்க தாய். தாய் மீனாட்சி தாய் அது வாடா ஆயிடா. மீனாட்சி என் தாய். இருமா மூடு வருது. இங்கேயே பிடிக்காத. மூடு வந்தால் நான் போய் இது பண்ணுவான் மச்சான். இருமா கிளச்சி விட்டு எவன் இப்போ கொண்டு நம்மளை எத்துவாங்க போகிறேன்னு தெரியல. பாருங்க தாய் மீனாட்சி காப்பாற்றுவா மச்சான். உங்கள் 2 பேர்த்தையும் எந்த பையன் மறைச்சு காப்பாற்றுறான்னு பார்க்குறேன். இப்போ ஜோலியை முடிச்சிடுவேன். தங்கச்சி உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி மீனுக்குட்டி என்னை பிடிச்சி என்ன வயதில் பிள்ளை முட்டுதா? பிடிக்கலங்க. ஏன்டா? நான் கூட எங்கள் அண்ணன் அழகான மாப்பிள்ளை பார்த்துட்டு கொண்டு வாத்தா. அண்ணே என்னடா தங்கச்சிக்கு ஏன் உள்ள போகுது? நான் எப்படி உருளைக்கிழங்கு ஆட்டமாக இருக்கேன், இப்படி குரங்கு பயிர் ஆட்டமாக இருக்கானே. யாரு? ஏன்டா தங்கம் இவருக்கு என்னடா அழகா இல்லையா மாப்பிள்ள? இது ஒரு அழகானே. எத்தனை பேர் 60 பேர் வந்தாங்களே, அவங்களெல்லாம் பிடிக்கல. ஏன் ஊசியோட வந்தாங்களா? சீக்கா இப்படி கிளியை வளர்த்து இப்படி குரங்கு கையில் கொடுக்க பார்க்குறியான்னு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா? கடவுள் போட்ட கட்டளமா யாராலையும் மாற்ற முடியாது. என் விதி. இல்லை ரொம்ப நடிக்காதீங்களா. காலையில் 1 ரூபா தர மாட்டேன்.
250 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 8 நாடக சம்பளத்தை நடிக்கிறியா? 10 ரூபா தாரேன், ஒரு 1.10 தாரேன். செகல் தெரிக்க தாரேங்க வா. அத்தா அந்த ஆரஞ்சு சொலைய மூடுத்தா. அத்தா தாய் கிளிய வளர்த்து குழங்கு கிளி கிளியும் வளர்த்து குரங்கு கையிலே. ஏய் சிவாஜி கணேசன் சாவத்திரி உமா தாய், உனக்கு என்னைய பிடிக்கலையா? ஏண்டா பிடிக்கல? இனிமேல் நான் பெண்ணுக்கு எங்கே போவேன்? உன்னை விட எனக்கு பெண்ணை யாருமே தர மாட்டாங்க. அப்ப என்னை பிடிக்கலையா? அண்ணே பிடிக்கலாம் 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 பிடிக்கல. தங்கச்சி தலையில அடிச்சுக்காதறான். ஏன் போடுகா? தொடாதீங்க. ஏய் சொடக்குன்னு ஒடிச்சு போறேன், கழுத்திருப்பேன் சேவலை தருவன மாதிரி மயிர். என்னை ஏண்டா பிடிக்கல உமா மகேஸ்வரி? பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. எரச அடிக்குதே, பறிச்சட்டையை மறந்துட்டேன் இந்த ஓட்டப்பொல்லுக்கு. அதுக்கும் நான் எவ்வளவு அழகு தேவதையாட்டமா இருக்கேன். ஏ போடா, இல்லை கொண்டு வாங்கடா, குலக்கேஸ் ஆகிப்போம். கொண்டு போய் மார்ச்சுவரி கொண்டு வாங்க, நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆயிரும் போங்க. ஏலே சொல்லிவிட்டாரு ஒரு அளவுதான். என்ன நடிப்பு மயிர் நடிப்பு உங்க நடிப்பு? ஏத்தா பொம்பளை ஆளு பாருங்க தா, இது அழகா. ஏன் என் தங்கச்சி அழகுக்கு என்ன குறைச்சலாம்? 8 நாளா இறந்து இங்கே அந்த நல்லாம்பு குட்டி படுத்துக்கிற மாதிரி இருக்கா மண்டையும் கிட்டையும். ஏலே கொண்டு போய் கொட்டாமட்டி பஸ்டாண்ட்ல காலையில் வெறும் 100 ரூபாய்க்கு விற்றா கூட ஒருத்தையும் சீண்ட மாட்டானலாம். நீந்தாடா கேட்ட 2 புள்ள தாய் 4 புள்ள தாயின்னு. அதுக்காக இருளடிச்சு குடும்பத்தை கொண்டு விட்டு நீங்கள் சொத்தை எழுதிட்டு போகலாம் முடியாட்டா? என் தங்கச்சிக்கு என்னடா குறைச்ச? என் தங்கச்சி அழகு இல்லையா, அறிவு இல்லையா? பரதநாட்டியம் ஆடுவாங்களா? ஏன்னா எனக்கு சங்கீதம் தெரியும். இங்கே வாங்க. நதங்கள் திரும்பச்சி கதபாரு நதங்கள் கட நத்தி திரிதா. ஏலே பரதநாட்டியம் ஆறாளா மன்னவாரி தூத்துறாளா? இது பதற நாட்டியமுங்க. திருகண்ட கண்ணப்பத்தி திருபண்ட நம் திரிகடா நம் தருகடா. இப்படி வை கால. உள்பாவடைய பாரு இந்த முண்டைய. மச்சா இப்ப தாண்டா வாங்குறேன். உள்பாவடைய கட்ட சொன்னா கேரம் போர்டு கவரை கட்டிட்டு வந்து. மச்சா அதை விடுங்க மச்சா. நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி நாதஸ்வரம் வாசிக்க, என் தங்கச்சி பத்மினி மாதிரி ஆட அவ்வளோ அழகா இருக்கு. நீ வண்டியை சாச்சி விட்டு போ போ. தங்கச்சி உமா உமா தங்கச்சி இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கடா தங்கம். என்ன செய்யறது, என் தலையெழுத்துக்கு கட்டிக்கிறேன். கட்டிக்கிற ஓகே. எங்க ஆத்தா சிரிக்கிறத பாரு. ஆத்தா தாயி இப்படி மரும வந்து உனக்கு முடியாத காலத்துல காப்பி தண்ணி ஓட்டா என்ன பண்ணுவேன்? நாண்டுக்கும் வெட்டி இழுத்துருமத்தா. உமா எங்க ஆத்தா வர சிரிக்கிறதா நாசமா போக. தாயி அண்ணனுக்காண்டி ஒரு தியாகம் பண்ணுவியாடா? தீ குளிச்சிருங்க 2 பேரும். இல்லை மச்சான், எங்க குடும்ப வழக்கப்படி உலக்க பிடிக்கவா? இல்லைங்க, பரம்பரையாக நாங்கள் அதை தாங்க பண்ணிக்கிட்டு வரோம். கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஒன்று செய்யணுமுங்க. என்னடா செய்வனையாடா? என்னடா? இல்லைங்க, மாப்பிள்ளை உதட்டா வச்சு என் தங்கச்சி முத்தம் கொடுக்கணும். ஐயோ அண்ணே, என் தங்கச்சி உங்க வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்கணுங்க. என்னை முத்தம் கொடுக்க சொல்றேன் அண்ணே. அதுக்கு மருந்து வாங்கி கொடுத்து நான் செத்து போறேன் அண்ணே. தங்கச்சி சாமி குத்திரமாயிரும்டா. ஐயோ இதை மட்டும் சொல்லாத அண்ணே, நான் உயிரோட இருக்கணும்டா. கல்யாணம் நடக்கணும்னா நீ முத்தம் கொடுக்கணுமா? கல்யாணம் நடக்காம அப்படியே வாழாவட்டியா கூட இருந்து போறேன். அவன் மூஞ்சில போய் முத்தம் கொடுக்க சொல்றேன். மூஞ்சிலையா உதட்டலையா? கொஞ்சம் இருங்க, கொடுக்க போறீங்களா? இந்த டைலாக்லாம் நான் பேசணும், நீங்கள் முந்திக்கிறீங்களே என்னடா? ஏலே ஓம் பல்லு உன் வீச்ச மடுத்த கப்ளிங் பாய் மயிறு அதில் வந்து முத்தம் கொடுக்கும்போது நான் யோசிக்கணும். டே தங்கச்சி அண்ணே, அந்த ஆண்டவன் சோதிச்சாரு. சத்தியம் அழிஞ்சிருச்சு, நீதி மறைஞ்சிருச்சு அண்ணே. யாரு மூஞ்சில போய் யாருன்னு முத்தம் கொடுக்குறது? மூஞ்சி இல்லை முண்டை உதடு. அது ஒரு வாயி, அதுல போய் என்னை முத்தம் கொடுக்கணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? தங்கச்சி உன் வாழ்க்கை இருமா. ஐயோ தங்கச்சி நீ சொல்றேன்னு முத்தம் கொடுக்குறேன்னே உர்ரா. அப்பத்தான் காலையில தாலி கட்டணும் மச்சான். முத்தம் கொடுக்க போதா? ஆமா மச்சான். எங்கே? உதட்டுல. யார் உதட்டுல? உங்க உதட்டுல என் தங்கச்சி உதட்டுங்க. கலுங்கடி ஐயனார் கோயில் பூஜாரியை மாறிக்கிறேன்.
மச்சான் கல்யாணம் பண்ணணும் மச்சான். ஏய் காலையில் எவனும் மேலூரை தாண்ட முடியும் போங்கடா. ஐயா உள்பாவடை இல்லாத தங்கச்சி சட்டி ஓடாத அண்ணே. இந்த குடும்பத்தில் நான் போய் விளக்கேற்றேன். விளக்க வச்சு உங்களை எரிக்கலை நடிங்கிருந்து கிரும்பாரு நட்டுவாக்காளி ஆடினது மாதிரி இருக்கடா. ஜெயா வந்து தொலாட்டி நட்டுவாக்காளி வச்சு கொல்லப்பா. இங்கே அத்தா பாவாடைய பாருங்கத்தா. யாரு நட்டுவாக்காளியை வச்சு என்னாச்சு? 1000 தான் அதுக்கு தேன். ஒருத்தி இருக்கும்போது ஒருத்தி நோங்கன்னா அது துரோகம் செஞ்ச சமம். அப்படி சொல்லுங்க. பாடா இது ஊரா என் தாய் உள்ளே ஏன் பிடிச்சிருக்குது? கருப்பெங்கோயிலுக்கு வரும்போது என் பொம்பளையால் ஊரா ஜனங்க சொன்னுச்சு. இல்ல பொம்பளையெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கு. கள்ளிச்சேரி எம்கேஆர் அவனோட இளையவடியா இளையவடியா நானா? நீ எனக்கு இளையவடியா. இளையவடியா? இவதான் உங்க அக்கா மாம்பழ தேவடியா. மாம்பழம் யாரையும் வச்சுக்க வேண்டியது. யாரு நீ? அது ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? வச்சுக்கா நீ. ஐயோ என்னால முழுசா கோவம் கூட பட முடியும். தட்டாடி முண்டை பின்னாடி எடுத்து என்னை உள்பாவடை கிடைக்கிறாடி கவாடி முண்டை விட்டு எங்க ஓமாடை காமி உள்ள பேண்ட் போட்டிருக்கேன். மோனந்தே எங்களுக்கு வேட்டி சட்டை. யாரு ஏழை மானத்தை பத்தி பார்த்தாலும் அவதாரி பாலே. ஏய் ஏழையா பூச்சி மாலே மானத்தை பத்தி நீ பேசுறியா? சாமான் அடிச்சுக்காத. ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? எல்லாம் உன் மானத்தை காத்துல பதக்க விடுவாண்டா. ஆமா பெரிய 10 கிலோ தொங்குது. அடி பாதகத்தி அதிரசம் தட்டுற கவரை கடிச்சு ஒரு வீட்டியா? என்ன வேலை நடந்திருக்கு பாருங்க. கிராமத்துல சொல்லுவாங்க என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருப்பாரு. சரியா போச்சு. அது குரங்கு மாதிரி தங்கச்சி. நீ எப்படி அந்த பொம்பளை போய் செஞ்ச? ஏய் அதை கட்டினதுலேருந்தே அப்போ வீட்டில் கரண்ட் புல் கட்டலை. ஏன் குறிக்க வரையும் பூரா நாய் நினச்சி மீட்டரை பார்த்துட்டு ஓடிடுறாங்க. நாய் நினைச்ச உன்னைய கட்டினா குரங்கு மாதிரி ஐஸ் நீ கிளியாக்கு நான் குரங்காக்கு. நான் கிளி நீ குரங்கு. என் காலால கொரியாடி என் கால் ஆத்தாடி சோத்திர மாண்டவரே. என் காலால கொரியாடி. எங்கள் அம்மா ஊதாங்கொலையை காணாமல் சொல்லிட்டு நான் விடு என்னடி ஓடனே நாட்டாச்சு. தங்கச்சி உமா மகேஸ்வரி குந்தாணி பேல முதல்ல வேணாம் தங்கச்சி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. அவதாரி பேல அவதாரி பேல குந்தாணி பேல சுச்சு சுச்சு உமா கொட்டை ஆடுது. உமா கொட்டை ஆடுது. கனி என்னடா அப்படி கேவலப்படுத்திக்கிட்டாங்க. என் தங்கச்சிக்கு இப்படி ஆடுறது தெரியலையே. தங்கச்சி தங்கச்சி உமா மகேஸ்வரி பார்த்தாயி வா. உமா எல்லா பேரும் அழுதுட்டாங்க. மச்சான் கூப்பிடுறாரு வாமா. உமா வள்ளி உமா பொம்பளை ஏத்தா அப்படி சிரிக்கிறியே. என் தங்கச்சி என் குடும்பமே சிரிச்சு போச்சா. பாவாடையை கட்டி வச்சுனா துண்டை கட்டிட்டோமோ. துண்டை கட்டிச்சு. என் தங்கச்சி சட்டி போடல. வள்ளி ஆத்தா வாத்தா.
உமா காலத்து கூட நக்கடி நக்கடி குஞ்ச நக்கடி சிந்தினா பொன்னகினி கன்னிமனோ ஒளிது பாரு தேசமெங்கோ ஒக்கலடா கனவடா உள்ளக்குள்ளேயோ மோசமரோ ஊருங்க உலகமே போது நான் ஒன்னு சேர்ந்தால் போதும் ஊருங்க உலகமே போது நான் ஒன்னு சேர்ந்தால் போதும் ஆடுமயிலே விடையே ஆடுமயிலே விடமுறை நல்லா இருமா. யாரு இது? இது யாரு? புதுசா இருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையம்மா. யார் பண்ணீங்க? இதே நம்ம வீட்டு ஊதாங்குலை. ஊதாங்குலை எதுக்கு இங்க வந்திருக்கு? அவ காலை மட்டும் ஒரு தடவை பார்த்தேன்னா ஏன் என்னத்துக்கு? என்னாச்சு? எது பிரச்சனையா? என்னாச்சு உங்க காலுக்கு? என்னாச்சு? பரதநாட்டியம் நல்லா ஆடும்ல இருக்கு இந்த பிள்ளை. அடடே அண்ணன் அழகா ஆடுதுனே. நீ வள்ளியா இல்ல ஹெட் மாஸ்டரா? ஏய் இல்லனே. பரதநாட்டியம் ஆடுதுனே. நான் அண்ணனா நீ அண்ணனா? நீதான் அண்ணே. பரதநாட்டியம் ஆட சொல்லவா? ஆட சொல்லு. நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பரதநாட்டியம் கத்துக்கணும். எனக்கு பரதநாட்டியம் நல்லா ஆடுறனா? யார் நாத்தனா? ஏதோ புதுசா வந்திருக்கீங்க அப்படி அப்பா வேலை கிழக்க வச்சிருக்காருன்னு பார்த்தேன். நாத்தனாங்கிறீங்க டக்குன்னு. நீங்க என்ன? நான் எனக்கு நாத்தனா எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியா? பிச்சு புடியா பிச்சு தெரியுமா? எங்க அண்ணன் அழகுக்கு நீங்களா ஒரு அழகா? சிங்கா குட்டி எங்க அண்ணன். ஏன் இப்படி வர்ற? சிங்கா குட்டி எங்க அண்ணன். அவருக்கு போய் நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி நாத்தனா? என்னடி அண்ணன் பீச்சுறாங்க பாளையா? ஏய் வானே எப்படி நாத்தனாவா? எங்க அண்ணன் அழகுக்கு எத்தனை இடத்துல இருந்து மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க. நாங்க அதெல்லாம் வேணாம் வேணும்னு சொல்லியிருக்கோம். நாத்தனா நாத்தனா எப்படிமா நாத்தனா? நீங்க எனக்கு பாரு இந்த மாதிரி பண்ணா கிறுக்குன்னு நினைச்சவங்க பேசாம நில்லு. கிடிகிட்டி ஏய் எப்படி நாத்தனா? எப்படி நாத்தனா? அவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். அண்ணா என்ன பண்ண? அது 3 மாசம் முழுகாம இருக்கு. ஆத்தீனா என்ன இப்படி? அண்ணே அவங்கள பாரு. அவங்களுக்கு புள்ள பிறந்து என்ன அத்தேன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது எப்படியோ வெட்டி ஒரு நாள் தொடைய ஒட்டி போச்சு. தங்கச்சி உமா நீ மாசமா இருக்கியாடா தங்கம்? அண்ணன் முகரே பாரு முகரே. உன் தங்கச்சி அது மச்சான். என் மருமையன் புள்ள பிறக்கணும். மாசமாகிறதுக்கு எதுக்கு முகரைய பாக்குறீங்க? அது இருந்தா மச்சான் சிவகங்கையில இருந்து என் மருமனுக்கு நடவண்டி வாங்கிட்டு வரேங்க. என்னது பொம்பளை மாதிரி இல்லனே? பெண்ணுங்க பாருங்க. இங்க வாங்க மதனி. மதனி வாங்க. பெண்ணுனா அச்சமடம் நானும் பயிர்ப்பு இருக்கணும். ஏதாவது உங்கள்ட்ட இருக்கா? என்கிட்ட அச்சமடம் நானும் இருக்கு. பைப் உங்க அண்ணன்கிட்ட இருக்கு. ஆளோலாம் பரட்டுதா பறவை வந்துட்டே இருக்கு. அதனால பறவை. ஐயா அண்ணா என்னமோ எடுத்து கொடுத்துச்சு அந்த பிள்ளை. மாங்கா ஐயா போன வருஷம் வச்சிருந்த புதுவான வெடிக்கவே இல்லை. கண்டங்கர் கண்டங்கர் ஆலலோ ஆலலோ ஆலம் சாலோலமே ஆலலோ ஆலலோ ஆலம் சாலோலமே ஆலலோ. ஐயோ சேலைய தூக்காதம்மா. என்னண்ணே இப்படி மச்சான் கன்றாவி. இந்த பிள்ளைய பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி எனக்கு தோணல. என்னது இது கால்லாம்? பொம்பளை பிள்ளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். ஆலலோ ஆலலோ ஆலலம் சாலோலமே.
என்னடா ஓனே மரத்தில் ஏறி செஞ்சது. மச்சான் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுது.